இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, சத்யா, சும்மா ஒரு கார் ரெண்டு காரன்னு வேலை பார்த்துருந்தா இந்த ஜென்மத்தில் இந்த ஷெட் உருப்படாது. நம்மளும் பெருசாக வளரணும்னு வை, நம்ம பல்காக இறங்கணும். அதான் ஒரு பெரிய கம்பெனியில் டீல் பேசிட்டு வந்துருக்கிறேன். டேய், என்னடா சொல்ற? பெருசே, இந்த கார்லாம் வாங்கி விற்பாங்க தெரியுமா, அந்த கம்பெனியில் பேசி ஆர்டர் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டருக்காண்டி கச்சிதமாக முச்சு குத்துட்டோன்னா எப்படியும் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் லம்பா அமௌண்ட் கிடைக்கும். மஜா தான். அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கே கண்டினியூவாக ஆர்டர் கொடுக்குறேன்னு இருக்காங்க. என்ன அப்படியாடா சொல்ற? ஆமா, கம்பெனியோடைய பேர் என்ன? கார் 365. டேய், அந்த கம்பெனியா? அவங்க எப்பறா இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் நம்ம கொடுக்குறாங்க? அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களடா. எல்லாமே அந்த தெய்வம் தான். கடவுள் இருக்காரு பெருசு, கரெக்டாக கொடுப்பாரு. நானும் ஓனரமாவும் ஒரு குழந்தைய காப்பாற்றணும் பார்த்தியா, அந்த குழந்தையோட அம்மா தான் அந்த கம்பெனியோட ஓனர். ஏதோ சொல்லுவாங்களே பழமொழி, ஏதோ முன்னாடி செஞ்சா பின்னாடி வந்து உதவுன்னு. அதான் அன்னைக்கு நம்ம செஞ்ச உதவி இன்னைக்கு அக்ரிமெண்ட்டாக நம்ம கையில் வந்துக்குது. அஞ்சலி, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுமா. என்ன ஓனர், கண்ணுல ஜலம் வச்சுட்டீங்க? ஓ, நான் அப்படியே எஸ்ஆர்டினே முடிவு பண்ணிட்டீங்கல்ல? அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் நான். இப்போ எவனையாவது வேலைக்கு எதாவது எடுத்துட்டீங்களா? ஏய், யாரா அது? யாரா உள்ள? இதை பாருங்க ஓனர், நம்பி வரவங்கள கை விட்டு போற பழக்கம் இந்த சத்யாவுக்கு என்னைக்குமே கிடையாது. அதுவும் உங்க அப்பா சிவராமன் சார் எனக்கு நிறைய பண்ணிக்கிறாரு. மறப்பனா? அதெல்லாம் நான் மறந்துடுவேன் நினச்சிங்களா? மறக்க மாட்டேன் ஓனர், எல்லாமே மனசில் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் திட்டினதே எனக்கு மனசில் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு நான் அப்படியே விட்டு போயிடுவேண்ணா? அதான் ஊரு ஃபுல்லாக என்னை திட்டு தானே இருக்கிறானுங்க. செங்கல்பட்டில் நான் திட்டு வாங்காத ஏரியாவும் கிடையாது, ஆளும் கிடையாது. அதுக்காக நான் அந்த ஊரை விட்டு ஓடியா போயிட்டேன். அங்கே தானே கிடந்தேன். ஒன்னரம்மா, இந்த ஜாபு மட்டும் முச்சு குத்துட்டோன்னு வைங்களேன், நமக்கு பல்கா அமௌண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஷெட்டை சூப்பராக டெவலப் பண்ணிடலாம். நான் சரி தானே? அது முன்னாடி இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணோம். இந்தாங்க பண்ணுங்க, புரியுங்க. பார்த்து சைன் பண்ணுமா. ஓனர், அக்ரிமெண்ட்டை பச்சா மட்டும் போதும், நேரில் போய் தான் சைன் பண்ணும்.